இவங்க நேவையும் EPDP-யும் தான். வடிவா பின் சேபிள் தெரியும். ஏன்னா அவங்களை எனக்கு வடிவா தெரியும் முதலே. United Nations Human Rights Commissioner Louise Arbour, after seeing the pleading and crying women through the gates, she said that these incidents do not reach her office. That is an understatement. His wife Jaykumari's story reveals much about this Jaffna phenomenon. Jaykumari and Sabaratnam were a happy family with 2 young children, Bhagirathan aged 9 and Tusara aged 7. They were living in kites in Jaffna, where Sabaratnam was farming the family land. நாங்கள் 1998 கல்யாணம் செய்து 98ஆம் ஆண்டே யாழ்ப்பாணம் போயிட்டோம். 98ல இருந்து 2007 வரைக்கும் அங்க இருந்து நாங்கள் 2007 பாதை பூட்ட முதல் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை. அங்க பாதை பூட்டினது பிறகுதான் நாங்க பிரச்சனையாவே இருந்தது. அப்ப இவரை தங்களோட செய்யற சொல்லி எல்லாம் வற்புறுத்தி கேட்டவங்க EPDP-யும் நேவியும் சேர்ந்து தங்களுக்கு வேலை செய்த சொல்லி கேட்க இவர் மாட்டேன்னு சொல்லிட்டு அவ நேவிக்காரன் EPDP எல்லாம் வந்து நீதானே சொன்னியாம், நீதானே போய் காப்பாற்றினியாம்னு சொல்லி அவங்க கேட்க நீதான் காப்பாற்ற சொன்னியாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இருக்கு போறான்னு சொல்லி போட்டு போனவங்களை போக அப்ப இவர் கடை போனவர் கன நேரமா போயிட்டு தானே வீட்டை வர இவங்க அங்கேயே ஊராத்திரையிலேயே வச்சு கன நேரமா இவரோட வாக்குவாதப்பட்டு கொண்டிருக்க இவர் நான் போறேன் வீட்டை தேட போயினோம்னு சொல்லிட்டு வீட்டை வந்துட்டு வீட்டை வர இவங்க எல்லாமே சேர்ந்து கதைச்சு போட்டுதான் பிறகு 4 மணிக்கு இவர் வீட்டால வெளிக்கிட்டு போயிட்டு அந்த போனவர் காண இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே நின்றுதான் நிக்க காணையில 6:45 போயிட்டு 7 மணிக்கிட்டயா வந்துட்டு 7 மணிக்கு நான் வீட்டுக்கு ரோட்ல நின்றுறான் அவ்வளவு நேரம் பார்த்துக்கொண்டு ஆளை காணையிலன்ட்டு வீட்டை போகமாட்டுட்டு வீட்டுக்கு போய் நிக்க கடவு 2 சத்தம் தான் என்ன சுட்டு கேட்டது படார் படார்னு சத்தம் கேட்டது. அப்ப மச்சாலக்கெல்லாம் வெளியிலான்னு நின்றவன் நான் ஓடி வந்து கேட்டேன். நான் என்ன சத்தம் கேட்டதுன்னு சொல்லி கேட்க சொன்னா யாரையோ சுட்டு போட்டாங்க போல கிடக்கு சுட்டு கேட்டதன் நான் சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு நான் தனியதான் ஒரு தரம் இல்லை என்னோட வாரத்துக்கு மச்சால் மனுஷன் சரி அனுப்பாயம் நான் தனியதான் அதுக்குள்ளால ஓடி போனேன். நான் சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு போறேன். ஒரு ஒழுங்கைக்குள்ள லைட்டை போட்டுட்டு அந்த ஒழுங்கைக்குள்ள 2 மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போறாங்க. சேப்ல நான் இவங்க நேவையும் EPDP-யும் தான் வடிவா பின் சேப்ல தெரியும். ஏன்னா அவங்களை எனக்கு வடிவா தெரியும் முதலே வீட்டடிக்கு எல்லாம் வந்து போறவங்க இவரோட எல்லாம் கதைக்கிறவங்க தானே வந்து தனக்கு உதவி செய்தர சொல்லி எல்லாம் கேட்கிறவங்க தானே. அப்ப அவங்களை எனக்கு வடிவா தெரியும். தெரிஞ்சபடியாதான் நான் அந்த பின் சேப்புல கண்டேன் இவங்கள்லான்னு சொல்லி கண்டு எனக்கு கத்தி கூப்பிட்டா நான் அப்படியும் எனக்கும் எதுவும் செய்வாங்கள அவங்க அண்டதுக்காக நான் எனக்கு கத்த மேல கூப்பிட மேல நான் பதட்டத்திலானே போனேன். அப்ப எனக்கு ஒன்றுமே செய்யல. நான் இவரெண்டு நினைச்சு போகல பிறகுதான் தெரியும் இவருக்குதான் இப்படி செய்துட்டாங்களேன்னு சொல்லி. அப்ப நான் இவருக்கு எதுவும் செய்துட்டு போறாங்களோ என்ன நடந்ததுன்னு அதுக்குள்ள தெரியாது. அப்ப நான் ஓடி அதுக்குள்ள அவங்க வந்த ஒழுங்கைகளாலேயே நான் போயிட்டேன். அதுக்குள்ளால நான் எந்த உயிரையும் பொறுத்துதான் நான் போனேன் இவரை தேடி. இவர் எங்க போனாலும் நான் சொல்லி போட்டுதான் போயிருந்தது போறேன்னு. இப்ப நான் போய்கொண்டு இருக்க அந்த ஒழுங்கைக்குள்ள மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அவங்க போறாங்க. நான் போறேன்னு ஒரு மதில் கரையில ஒரு வெள்ளை உடுப்பு தெரியும் போட்டிருந்த வெள்ளை உடுப்பு தான் போட்டிருந்தது. வெள்ளை உருவம் நான் தெரியுது. அப்ப நான் நான் தனியத்தானே போனான். அது ஒரு பொல்லாத இடம். அப்ப நான் இறங்கி பாக்கல அந்த இடத்துல. அப்ப நான் அங்க எல்லாம் போய் தேடி போட்டு திருப்பி இவர் போன இடம் எல்லாம் எல்லா இடமும் போய் தேடி எல்லா இடத்தையும் பார்த்து ஒரு இடமும் காண இல்ல. அப்ப நான் அழண்டு அழுது குளறிக்கொண்டு திரும்பி வந்தேன். திரும்பி வரங்கிற இவற்ற கடைசி தம்பியார அவரும் என்ன நீ அண்ணனை காண இல்லையான்னு நான் அண்ணனை காண இல்ல தம்பின்னு சொல்ல அப்ப வாங்க 2 பேருமா போவோம் தேடின்னு சொல்லிதான் நாங்க 2 பேருமா போனாங்க. திருப்பி வீட்டை வந்து கேட்டேன் வந்துட்டேரான்னு சொல்ல இல்ல இன்னும் வேற இல்லண்டா அவே எல்லாருமே அந்த வீட்டை குளறிக்கொண்டு இருக்கணும் அழுது கொண்டு வீட்டுக்காரர். திருப்பி நான் 2ஆம் தரம் சொன்னேன் தம்பி வாங்க இதுக்குள்ளால போவோம்னு சொல்லி அந்த ஒழுங்கைக்குள்ள வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தானே அந்த ஒழுங்கு என்னபடியாதான் எங்களுக்கு ஒண்ணும் தெரியும் போனது ஒரு காடு அடி போக நான் முதல் கண்ட இடத்துலதான் சோச்சு அடிக்க சொன்னேன். தம்பி நான் இந்த மாதிரி கண்ட நான் சோச்சு அடிங்கன்னு சொல்லத்தான் அவ டப்பண்டு வந்தவ டோச்சு அடிச்சேன். நான் நிக்கிறதுல போய் டோச்சு அடிங்க சொன்னா போல அந்த இடத்துல போய் டோச்சு அடிக்க டோச்சு அடிச்சோன்னா பார்த்தா அப்படி குப்பரை இப்படி தலையை குத்திதான் கிடந்தது.
அப்ப நான் சைக்கிளையும் போட்டுட்டு உடனே ஓடி போய் தூக்கிட்டேன். நெஞ்சில கை வைக்க மட்டும் உயிர் மூச்சு மட்டும் இருந்தது. நான் தூக்கி அப்ப இப்படி தட்டி எழுப்பதான் அந்த மூச்சு மட்டும் இறங்குச்சு. மற்றபடி ஒரு கதைக்கிறதுக்கு ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா தலையில 4 படி இந்த இடத்துல வச்சபடி கண்ணெல்லாம் உள்ளுக்கு போயிட்டது. தலையில 4 படி, இதுல ஒரு படி, மற்ற வயிற்றுல ஒரு படி, 6 படி. கழுத்துல சங்கிலி கிடந்தது, அதையும் மறந்து கொண்டு போயிட்டாங்க. குப்புறதான் கிடந்து நான் தான் தூக்கி என் மடியெல்லாம் உயிரே போனது. தம்பி வந்து கடைசி எல்லாம் தரப்பால் எல்லாம் கொண்டு தந்து போட்டு மூடி போட்டேன். ஏன்னாண்டா ஃபீல் வைக்காரெல்லாம் அதுக்குள்ள வருவாங்க, சந்தேகமானாக்களை பிடிப்பாங்க சொல்லுவாங்க. ஒரு சனமும் வரையில நானும் எங்கட மஜ்ஜால் குடும்பம் அவை 3 பேர் தான். அதுல விடியும் வரைக்கும் 3 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு சின்ன பிள்ளை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அதுல விடியும் வரைக்கும் லாம்ப கொளுத்தி வச்சுட்டு எல்லாரும் விட்டுட்டு வர சொல்லி எல்லாம் மூடி போட்டு வாங்க போக மாட்டேன். நான் சொல்லிட்டேன், எந்த உயிர் போனாலும் நான் வர மாட்டேன், நான் இதுலயே இருப்பேன், நீங்க பண்ண மாட்டேன், எல்லாரும் விட்டுட்டு போங்க, நான் வர மாட்டேன்னு சொன்னா போல. அதோட எனக்காக மஜ்ஜாலாக்கள் எல்லாரும் இருந்தது. 11 மணி போலாம் போலீஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் எடுத்து நீலவானம் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்து வேற இந்த தூரத்துல இருந்தது. போலீஸ் அதை எடுத்து பார்க்கும்போது எடுத்து கோட்ஸுக்கு கொடுத்தது. கோட்ஸ்ல வழக்கு நடந்தது. அவருக்கு நீதவான் என்ன கேட்ட குண்டுல எழுதிட்டு, உங்களுக்கு தெரியுமா யார் செய்தாண்டு? எனக்கு தெரியும், யார் செய்தாண்டு தெரியும். ஆனா நாங்க போலீஸ்ல சொல்ல இல்ல. என்னன்னு சொல்ல, நான் தப்பி வரையிலாது, நானே எனக்கு தெரியாதுன்றே தான் சொன்னான். ஒரு தடவை எனக்கு தெரியாது சுட்டதுன்னு. சுட்டாக்குள்ள தெரியாத, நான் தெரியாண்டுதான் சொன்னேன். தெரியாண்டு சொல்லிதான் நான் அப்புறம் என்ன சொல்லிக்கிறேன். தெரியாண்டு சொன்னபடியா ஆக்களை திருப்பி கேட்டேன். வழக்க நான் தொடர வச்சு நான் உங்களுக்கு வேண்டுறேன்னு சொல்லி நான் சொன்னேன், நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன், எனக்கு வழக்க நீங்க சரியா முடிச்சுதான் சொல்ல. அப்ப நீதவான் பார்த்துட்டு அவர் 3 தவணையோடய வழக்க க்ளோஸ் பண்ணி மரண சர்டிபிகேட் தந்தேன். As Miss Abba had commented, none of these tales, histories come out. Jay Kumari and the children managed to escape.